நீட்டா சாப்பிட்டுட்டு அரை குவார்டர் வரை ஒழுங்கா இருப்பாங்க. இந்த 1.5 குவார்டர் போயிடுச்சுன்னா நீங்க படுத்துற பாடு. ஏன் கண்ணை மூடி அடிக்கலாம் தெரியுமா? சரக்கு அடிக்கல எப்படி கண்ணை மூட போறது அதுலதான் தெரியாம கரெக்டா அடிச்சு விட்டு 1.5 குவார்டர் வரை கிளீனா இருந்தா 1.5 குவார்டருக்கு மேல தாண்டிடுச்சுன்னா சுண்டல் இங்க இருக்கு வெறுந்தலை நக்கலாம். நீ தண்ணி போட்டு தகராறு பண்ற பாத்தீங்களா? பஸ்ல நடுரோட்ல போலீஸ்கார் வந்து வணக்கம் சார் ஒதுக்கி போயிடுறாங்க. எப்படி தேன் தெரியும் தெரியல. அதுலயும் சிலர்லாம் தண்ணியை போட்டா பேசுறதே பேசுவாங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா சொல்றான் இன்னும் நெஞ்ச கிடைக்குது தேங்காய் சட்னி தெரிக்கல. அதுலயும் சிலர் பாத்தீங்களா தண்ணியை போட்டாங்கன்னா அடாடா அழுவாங்க. காந்தி செத்துட்டாராம்ல. காந்தி எப்படா செத்தாரு? இதுல சிலர் பாத்தீங்கன்னா பேச முயற்சி ஒண்ணு தோத்து போயிறாங்க பாத்தீங்களா? ஒரு சுண்டு அப்படின்னா சடக்கு உள்ள எடுத்து அதுல பேசுவாங்க பாத்தீங்களா? போன் எடுத்துக்கிறாங்க தனியா போட்டு லட்சம் ஜனவரம் பார்க்க முடியாது. லட்சம் ஜனவரம் பார்க்க முடியாது. மூணு கட்டிங்க கடை வாங்கிருக்கு 70 ரூபா. எதுக்கு நீ லட்சம் ஜனவன்ற? நீங்க படுத்துற பாடு நம்ம போக வர பாக்குறோம்ல ரோட்ல. எவ்வளவு அவ்வளவு சுத்தம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா? வாழ்க்கையில் அவ்வளவு சிரமம். அது இந்த ஆம்பளை எப்ப தெரியுமா ஏமாறுமா? இந்த பொண்ணுன்னு ஒண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுறாங்க. எவன்கிட்டயாவது ஒருத்தன் கடனை வாங்கி செல்போனை வாங்கி அவன்கிட்ட பிரசன்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த பிள்ளைகிட்ட இல்ல என் நம்பர் இருக்கு நீ பேசு. விடிய காலம் பல்லு விளக்காம பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவரை எந்திரிச்சியா எனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு எனக்கு தூக்கம் இல்லை. அப்புறம் குடுங்குறாங்க. அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொடுப்பாங்களாக்கும். சார்ஜ் தீந்து போயிட்டு நைட்டு பிளக்கு பாயிண்டே சொல்லிக்கிட்டு படுத்துக்கிறாங்க. நைட்டு 1:30 கொடுப்பாங்க வரணும். இது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் முடிச்சு ஒருத்தன் போன் எடுத்து முறைச்சிட்டான்னா பொண்டாட்டிட்டு இருந்து போன் வருதுன்னு அர்த்தம். கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரம் பேசுறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் 3 வார்த்தை தான் பேசுறேன். ஒரே குழந்தான் குழைக்கிறான். இந்த போன் எப்ப தெரியுமா வரும்? நைட்டு 10:30 மணிக்கு அவனையா தோது பண்ணி ஒண்ணு வாங்கி பாலக்கட்டையில வச்சுட்டு உட்காருவாங்க. கரெக்டா கிரிங்கிரின்னு போன் அடிச்சா அவளையே நான் அடிச்சிட்டா மாப்பிள்ள பொண்டாட்டிதான் என் பொண்டாட்டி. நீங்க என்னடா பேசுறீங்க? எவனும் பேச மாட்டேன். சின்னத்தே வேணாம்பா. இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கிறோமா? டே நைட் மீட்டிங்ல இருக்கேன். சரக்கு பேர் வச்சாம்பாரு டே நைட்டு. டேன்னு அடிக்கலாம் நைட்லையும் அடிக்கலாம். இவ ஓட்ட ஓடல இந்த மூடி சுத்திக்கணும். மாப்பிள்ள மூடி சுத்திக்கிச்சு. அப்பவே பக்காடி வாங்கான்னு சொல்லி கேட்கறியா? சுத்தமுடா மூடி. உன் பைக்கு சாவி பூரா திறக்கும். அப்பவும் திறக்காது. இதை கடைசியில நீங்க திறக்கிறதுக்கு வாங்க சுத்துது. ரோட்ல ஒரு சும்மா போக மாட்டாங்க. மூடி சுத்திக்கிச்சு என்னன்னு தெரியல. ஒரு வாரமா சுத்திக்கிட்டானே இருக்க முடியுமா? கரெக்டா இது கடைசியா திறப்பாங்க பாருங்க. இதான் அவங்க கடைசி ஆயுதம். பாட்டில திறக்கிறது. துண்டை தூக்கி இதுல போட்டு உடஞ்சு புறா வடிகட்டும் கையா ஆட்டாம புறா. இவ்வளவு ஈஸி கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வருது. யோசிச்சு பாருங்க பார்ப்போம். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கா இல்லையா? நிம்மதியா மனுஷன் வாழ முடியுதா? ஆனா எப்படி நினைக்கிறான்? வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான். தண்ணீரிலே முகம்